அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பச்சைப்பயிர் இருந்தால் இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த குழம்போட தொட்டு சாப்பிட்றதுக்கு சிம்பிளாக ஒரு வாழை கருவாடு பொரித்து தொட்டு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு போல் பச்சைப்பயிரை இந்த மாதிரி வெறும் வாணலில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ஒரு 10 நிமிஷம் வறுத்துக்கோங்க. கேஸை பாதி ஸ்லோ ஃபயரில் வச்சு வறுத்தா தான் நல்லா உள்ளே வறுபட்டு வரும். பச்சைப்பயிரோட கலர் மாறி இந்த அளவுக்கு வறுக்கணும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வறுத்த பிறகு இப்போ இது கூடவே ஒரு 2லேருந்து 3 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கலாம். பச்சைப்பயிர் சீக்கிரம் வெந்துடும். குக்கரில் சேர்த்து வேக வச்சா குழஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி குழம்பு வைக்கிற பாத்திரத்துலேயே நம்ம வேக வச்சா பயிறு நல்லா முழுசாக இருக்கும். குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் போல் நல்லா வெந்துருச்சு. நல்லா கிளறி விட்டு பார்த்தா ஓரளவுக்கு பாதி வெந்திருக்கும். இப்போ இந்த டைமில் பெரிய வெங்காயம் 1லேருந்து 1.5 போல் நல்லா பொடியாக அரிஞ்சு இது கூட சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே தக்காளி 2 பொடியாக அரிஞ்சதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே குழம்பு மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துட்றேன். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். சிம்பிளாக செய்கிற இந்த பச்சைப்பயிறு குழம்பு சாதத்தோட ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த குழம்பை மறுநாள் வச்சு நம்ம சப்பாத்தி சுட்டு இந்த குழம்போட தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த குழம்புக்கு கத்திரிக்காய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/4 கிலோ போல் கத்திரிக்காவை கட் பண்ணி நீல வாக்கில் வச்சுருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காயும் இது கூட சேர்த்துடலாம். எல்லா கத்திரிக்காயும் சேர்த்த பிறகு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு இந்த டைமில் சேர்த்தா போதும். ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்தா இந்த பச்சைப்பயிறு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும். கத்திரிக்காய் சேர்த்து குழம்பு கொதி வந்த பிறகு கேஸை பாதி ஸ்லோ ஃபயரில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் ஒரு 5லேருந்து 6 சில்லு போல் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா பொடியாக கட் பண்ணது. அதை தண்ணி ஊற்றி நல்லா நைஸான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் அப்படியே இருக்கட்டும். இப்போ குழம்புல போட்ட கத்திரிக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் வெந்துருச்சு. நல்லா தண்ணியெல்லாம் வற்றி இந்த அளவுக்கு காயெல்லாம் வெந்திருக்கு பாருங்கள். வெங்காயம் தக்காளிலாம் அரைக்காமலே இந்த மாதிரி கண்டிப்பாக பச்சைப்பயிர் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுருக்கிறேன். புளியோட சைஸு பார்த்தா பெரிய நெல்லிக்காவில் ஒரு 1.5 நெல்லிக்காய் போல் அந்த சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு நல்லா ஊற வச்சு நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே அரைச்சி வச்ச தேங்காவையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கழுவி அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துடலாம். இந்த டைமில் தண்ணியோட அளவு பார்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கலக்கி விட்டுட்டு குழம்புல தேவையான அளவு தண்ணிலாம் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த தேங்காய் புளியோட பச்சை வாசனை போக ஒரு 10 நிமிஷம் போல் கேஸை பாதி ஸ்லோ ஃபயரில் வச்சு குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா குழம்பு வெந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நல்லா கிளறி கொடுத்துட்டு இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு குட்டி பேனில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 1/2 வெங்காயம் போல் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வறுபட்டு இந்த அளவுக்கு வந்த பிறகு இப்போ இந்த தாளிப்பை கொதிச்சிட்டு இருக்கிற அந்த குழம்போட சேர்த்துடலாம். இந்த தாளிப்பை சேர்த்த பிறகு குழம்பு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பச்சைப்பயிர் குழம்பை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மனமாகவும் ருசியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க.